2025 ஜனவரி 19 அன்னைக்கு சுமார் 37 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணு தன்னோட சொந்த ஊரான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்திலிருந்து பெங்களூருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அண்ணனை பார்க்கறதுக்காக. அவங்க போகக்கூடிய அந்த பஸ்ஸு கொஞ்சம் காலதாமதமாக வந்ததுனால அவங்க பெங்களூரில் இருக்க அந்த டவுன் ஹாலை ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே டிலே ஆகிடுது. கிட்டத்தட்ட அரௌண்ட் அவங்க போகிறதுக்கு ஒரு 11 ஆர் 11:30 போல் ஆகிடுது. ஸோ அந்த டைமில் அங்கே மக்கள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது. கடைகள் எல்லாமே க்ளோஸில் இருக்குது. அதனால் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இடமே ஃபுல்லாக அப்படியே இருள் சூழ்ந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் அவங்க அண்ணன் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய அந்த லெஹங்கா பிளேஸ்க்கு போகிறதுக்கான பஸ் வருமானு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பஸ்ஸும் ரொம்ப நேரமாகியுமே வரலை. ஸோ அந்த டைமில் அந்த வழியாக வந்த 2 பேர் இந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, ஏம்மா இங்கே நீ இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்க, ரொம்ப டிலே ஆகிடுச்சு, யாருக்காக வெயிட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லைண்ணா நான் லெஹங்கா போகணும், பஸ்ஸு இன்னும் வரல, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன், பஸ்ஸு எப்போ நான் வரும்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா இந்த இடத்துக்கு பஸ்ஸெல்லாம் இப்போ வராது, லெஹங்கா போகிறதுக்கான பஸ்ஸு கொஞ்சம் முன்னாடி இருக்க பஸ் ஸ்டாப்பில் தான் வரும். ஸோ நீ என் கூட வாம்மா, நான் உன்னை அங்கே ட்ராப் பண்ணிடுறேன், இங்கே நிற்கிறது ரொம்பவே ஆபத்தானதுமா, பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணும் என்னென்னா, ஆள் பார்க்குறதுக்கு கரடு முரடாக இருந்தாலுமே தமிழ் பேசுகிறாங்க. ஸோ இவங்க நமக்கு பாதுகாப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவங்க கூடயே நடந்து போகிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனதும் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஆள் நடமாட்டமும் யாரும் எதுவுமே இல்லை. உடனே அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருந்த ஒரு புதருக்குள்ளார அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டுட்டு அவனுங்க 2 பேருமே அந்த பொண்ணை கொஞ்சம் கூட யோசிக்காமல் சீரழிக்க தொடங்குறாங்க. உடனே அந்த பொண்ணு தங்கிட்ட இருக்கிற மொத்த சக்தியையுமே ஒன்றா திரட்டி அவங்க 2 பேரையுமே அப்படியே எதுக்குறாங்க. இருந்தாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல அந்த 2 வெறியன்க முன்னாடி. அப்படி இருந்தும் அவங்க கெஞ்சுறாங்க, அண்ணா என்னை விட்டுடுங்க, என்கிட்ட இருக்கிற நகை பணம் இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னா, என்னை தயவு செய்து என்னை விட்டுடுங்கண்ணா, என்னை எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க. ஆனால் அந்த காம வெறியன்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடித்து அந்த பொண்ணை ரொம்ப சித்திரவதை பண்ணி மாறி மாறி 2 பேரும் கூட்டு பலாத்காரம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த பொண்ணு போட்டிருந்த நகைகள், பணம் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த பொண்ணு அந்த பலத்த காயங்களோட அப்படியே மயக்கமாயி அங்கேயே விழுந்துடுறாங்க. அந்த பக்கமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வந்த ஒருத்தர் அந்த பொண்ணு அப்படியே கடந்த ஒரு அலங்கோலத்தை பார்த்ததுமே அப்படியே பதறி போய் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாரு. அவங்களும் பார்க்குறாங்க இந்த பொண்ணை ஒரு மயக்கமான நிலமையில உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்கள செக் பண்ணுறதுக்காக வந்த டாக்டர் அவங்க உடம்புல இருக்கிற காயத்தெல்லாம் பார்த்துட்டு உடனே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்கிறாங்க. போலீஸும் வராங்க. அவங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு போலீஸ் கேட்குறாங்க, என்னம்மா நடந்துச்சு, ஏன் இப்படி அலங்கோலமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியே அந்த பொண்ணு ரொம்பவே கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களால தாங்க முடியாத வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உடனே போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அழுவாதம்மா, எதுக்கும் பயப்படாத, நாங்கள் இருக்கோம், தைரியமாக என்ன நடந்ததுன்னு நீ சொல்லுமா, கண்டிப்பாக உனக்கு தப்பு நடந்திருக்கு, அதுக்கான தண்டனையை அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும், என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஊர்லேருந்து வந்தது, இவங்களை நம்பி வந்தது, இது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அப்படியே சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுகுறாங்க. அவங்க சொன்னதை கேட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த டாக்டர்ஸ், நர்ஸ் அண்ட் போலீஸ் எல்லாருமே அப்படியே ரொம்ப அதிர்ச்சியாகி அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப ஷாக்காக அந்த பொண்ணை பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகேம்மா நீ கவலைப்படாத, ஒன்றை சீரழிச்சவன்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தண்டனையை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதி அன்னைக்கு அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணதோட மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக அங்கே அவங்க சொன்ன இந்த ஏரியாவிலேருந்து அந்த பஸ் ஸ்டாப் வரைக்குமே சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல, ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு சிசிடிவி இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டேஜில் இவங்க 2 பேரோட முகமும் அப்படியே நல்லா தெளிவாக பதிவாயிருக்கு.
ஸோ அதை பார்த்துட்டு போலீஸ் வந்து அவங்கள வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்க லோக்கலில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய கேஆர் மார்க்கெட்டில் கூலிக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. உடனே அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அவங்களோட பேர் வந்து ஒருத்தன் பேர் கணேஷ், இன்னொருத்தன் பேர் சரவணன். அவங்க 2 பேருமே அங்கே பெங்களூரில் போயிட்டு ஸ்டே பண்ணி அதை அங்கேயே தங்கி கூலி தொழில் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த டைமில் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு அப்படியே நல்லா மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த விஷயத்துக்காக போலீஸ் வந்து ரொம்பவே ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது வாழ்நாள் முழுக்க அவங்க 2 பேருமே ஜெயிலில் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி லைஃப் சென்டென்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது பத்தாது, அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனையே கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து அது. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்களை தயவு செய்து நம்பாதீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லை யாரையாவது டிபெண்ட் பண்ணி போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இமிடியேட்டாகவே எமர்ஜென்சி நம்பருக்கு, அதாவது போலீஸ்க்கு வந்து எப்படியாவது நீங்கள் தகவல் சொல்லிடுங்க. தகவல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு க்ரைம் ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் மாயா. தேங்க்யூ.